ரொம்பவே பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த காட்சிகள் இதனுடைய பின்னணி என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. டெல்லி செங்கோட்டைக்கு அருகே நேற்று நடைபெற்ற கார் வெடிப்பு தொடர்பான காட்சிகள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டே வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஒரு காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த கார் வெடிப்பு நடைபெற்ற சமயத்தில் பலத்த சத்தத்தோடு வெடிப்பதும், அதனை கேட்டு அங்கிருந்தவர்கள் திகைத்து போய் அலறி எடுத்து ஓடுகின்ற மற்றொரு காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சி ஒரு யூடியூபர் ஒருவருடைய அந்த செல்போனில் தான் இது பதிவாகி இருக்கிறது. அந்த நேரத்தில் யூடியூபர் ஒருவர் அங்கிருந்த இளைஞர்களிடம் சில நேர்காணலை எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் இந்த வெடிப்பு சத்தம் கேட்டதை தொடர்ந்து அவர்கள் பயந்து தலை தெறிக்க ஓடினர். அந்த சமயத்தில் தான் இந்த காட்சி அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. அதாவது 2-3 தடவை வெடித்ததாக கூட பல செய்திகள் வெளியானது. ஆனால் அதில் தெளிவாக பார்க்க முடிகிறது, ஒரே ஒரு முறைதான் வெடித்திருக்கிறது. அந்த வெடிப்பினுடைய தாக்கமே மிக பலமாக இருக்கிறது. அந்த சத்தம் பல கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டதை இந்த வீடியோவின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனை கண்டு பொதுமக்களும் இளைஞர்களும் அலறி ஓடுவதை அந்த காட்சிகள் மூலியமாக காண முடிகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்த வெடிப்பு நடந்த இடம் எப்படி கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்றதை நம்மால் இந்த காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.